அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் ரோட் ஷோக்களுக்காக தமிழக அரசு வகுத்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக நீதிமன்றம் கருத்தை முன்வைத்திருக்கிறது. அதை மற்றுமோர் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசல் மரண சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளினுடைய ரோட் ஷோக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து உத்தரவிடக்கூடிய மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது அதிமுக, தவேக மற்றும் தேசிய மக்கள் கட்சி சார்பில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக தங்கள் கட்சிகள் சார்பில் ஆலோசனைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் முன் தங்கள் கட்சியினரை கலந்து ஆலோசிக்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றது. அதிமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண், மத வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கும் தனி வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும், கூட்டங்களுக்கான அனுமதி கோரும் விண்ணப்பங்களை நிராகரிக்கும் பொழுது அதற்கு உரிய காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆட்சேபனைகளை தெரிவித்தார். தவேக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சி. வி. பாலசுப்ரமணியன், அனுமதிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும், அந்த இடங்களில் எத்தனை பேர் நிற்கலாம், எத்தனை பேர் அமரலாம் என்பது குறித்த விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன், அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக்கு பிறகு இந்த நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன, அனுமதிக்கப்பட்ட இடங்கள் விவரங்களை இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தார். இதனையடுத்து தமிழக அரசின் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பார்க்கும் பொழுது ரோட் ஷோக்களுக்கு அனுமதி பெறுவது என்பது தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டிய நிலை போல் உள்ளதாகவும், விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா ஏற்கப்பட்டதா என முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும், ஒவ்வொரு பிரிவும் அதனை எதிர்த்து வழக்கு தொடரும் வகையில் உள்ளதாக கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.